ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்பவே குயிக்காக நல்ல டேஸ்டான நல்ல மொறுமொறுப்பான ஒரு இஞ்சி பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த இஞ்சி பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு பொடி பண்ண பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 60 கிராம் பட்டர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பிஸ்கட் நல்ல முறுமுறுப்பாக சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்து நல்லா இந்த பட்டர் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹார்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா இந்த பட்டர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் துருவின இஞ்சி, 1/2 ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இதில் பால் அதிகமாகிடக்கூடாது. நம்மளோட அந்த கை சூட்டுலேயே இந்த பனங்கல்கண்டு நல்லா கரைஞ்சி நமக்கு இந்த நல்ல ஒரு பிஸ்கட் டோ கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா அது பாருங்கள், நல்ல ஒரு உருண்டை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி பிஸ்கட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாதி மாவு எடுத்துகிட்டு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துருவோம். மேலே கொஞ்சம் திரியாக தான் இருக்கும், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் சைஸ் வாரியாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு விருப்பமான சைஸில் இந்த பிஸ்கட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கீஸ் கட்டர் கூட நிறைய வெரைட்டியில் நிறைய டிசைன்ஸில் கிடைக்குது. அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பிஸ்கட்டுன்னு சொல்லும்போது ரொம்பவும் திக்காக இருந்தால் அது குக்கீஸ் மாதிரி ஆகிடும். அதனால் 1/2 இன்ச் அளவு கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கும் மேலே இது சக்கரை பாகில் ஊற வச்ச இஞ்சி. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம அந்த பிஸ்கட் மேலே அப்படியே ஒட்டி வச்சுருவோம். ஏன்னா இது இஞ்சி பிஸ்கட்டுன்றதால மேலே இஞ்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை நட்ஸும் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் கூட நம்ம கேட்குற பொருள் எல்லாமே இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி அந்த பிஸ்கட்டில் மேலே ஒட்டி வச்சாச்சு. இது பாருங்கள், மேலே கொஞ்சம் விரிசல் இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்கட் அப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம அந்த பேக் பண்ணுற ட்ரேயில் வச்சுக்கலாம். இது நம்ம கடாயில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த ட்ரேயில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட்டு வைக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னாக்கா சீக்கிரமாகவே கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால் பட்டர் ஷீட்டு கண்டிப்பாக வைக்கணும். அப்படி இல்லாட்டி மாவை நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு 25 நிமிஷத்தில் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், சூப்பரான இஞ்சி பிஸ்கட் பார்க்கவே அட்டகாசமாக நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்ல அந்த கல் பதிச்சா மாதிரி இந்த கேண்டி இஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அழகாகவே வெந்து வந்திருக்கு. நம்ம கடைக்கு போயிட்டு பிஸ்கட் வாங்குகிற டைம் கூட ஆகாது, அவ்வளோ குயிக்காக இந்த பிஸ்கட் பண்ணலாம். நல்ல வாசனையான நல்ல முறுமுறுப்பான டேஸ்டான முக்கியமாக ஹெல்த்தியான இந்த இஞ்சி பிஸ்கட்டை நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.